குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசிகள் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் முதல் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். அதாவது திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுங்கள். திதி இன்று இரவு 9:06 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை, சித்திரை பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 7:47 வரை, சுபம் பின்பு சுப்ரம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். கரணன் இன்று காலை 8:46 வரை கௌலவம், பின்பு இரவு 9:06 வரை தைத்துலம், பின்பு கரசை. சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கோச்சாரம் மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், துலாத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள், புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:11 முதல் 11:52 வரை மேஷ லக்னம், 11:53 முதல் காலை 1:46 வரை ரிஷப லக்னம், 1:47 முதல் 3:52 வரை மிதுன லக்னம், 3:53 முதல் காலை 6:03 வரை கடக லக்னம், 6:06 முதல் 8:12 வரை சிம்ம லக்னம், 8:13 முதல் 10:12 வரை கன்னி லக்னம், காலை 10:13 முதல் மதியம் 12:12 வரை துலாம் லக்னம், 12:13 முதல் 2:17 வரை விருச்சிக லக்னம், 2:18 முதல் 4:29 வரை தனுசு லக்னம், மாலை 4:30 முதல் 6:35 வரை மகர லக்னம், 6:36 முதல் 8:29 வரை கும்ப லக்னம், இரவு 8:30 முதல் 10:10 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். அங்காரகன். அங்காரக பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனை அவதிகள் நீக்கு என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம்.
கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை இப்ப நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மாத ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நிலைப்படி அல்ல, புதன் பகவானுடைய பிரவேச காலம். உங்கள் தாய்க்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை பாதித்துக் கொண்டிருப்பார்கள். தாய் மாமனுடைய உறவு சீரான போக்கில் இருக்காது. நன்றாக பேசியிருப்பவர்கள் கூட சற்று முகம் திரும்பி போகக்கூடிய போக்கு இருக்கும். தாய்க்கும் தாய் மாமனுக்குமே ஒரு சூழ்நிலைகள் சரியில்லாதது போல்தான் இருக்கிறதாக மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது இது நாள் வரையில் நடக்காமல் கிடப்பில் இருந்த வேலைகள் கூட நடத்தி காட்டக்கூடும். தானாக நடக்கும். கிரக அமைப்புகள் நடத்தி வைக்கிறது. எதையும் நாம் செய்யவில்லை, என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப் பெற்றேன் நான் என எல்லாம் வல்ல இறை சக்தி இடத்தில் நீங்கள் வணங்கி சரணாகதி அடைவது விசேஷம். உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடும். உங்களை பற்றி யாராவது ஒருவர் விமர்சனங்கள் செய்யலாம். அதிலும் உங்களுக்கு நேராக இருக்காது, உங்களுக்கு மறைமுகமாக உங்களுடைய காதுகளுக்கு எட்டாதபடி கூட விமர்சனம் செய்வார்கள். இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். யாராவது ஒருவர் உங்களை துன்புறுத்தினாலும் அந்த துன்பங்களில் இருந்து விலகி இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வம்பு வழக்குகள் அகலும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கி உங்கள் எண்ணம் கைகூடும். நல்ல விதமாக சம்பாதிப்பீர்கள். வருமானத்திற்கான திட்டங்களை வகுப்பீர்கள். மற்றவர்களோடு சேர்ந்து செய்யலாமா, பார்ட்னர்ஸில் செய்யலாமா, அல்லது உறவுகளோடு கலந்து செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கு உங்களுக்கு அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து செய்வதற்கான சூழ்நிலைகள் கிடையாது. 7ஆம் வீடு என்பது பார்ட்னர், கூட்டாளிகள் அல்லது உங்கள் தொழிலோடு இருக்கக்கூடியவர்கள், இணையக்கூடியவர்கள். மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பழைய கடந்த விஷயங்களை பற்றி, சிறு வயதில் உங்களுக்கு இருந்த விஷயங்களை பற்றி, அல்லது சமீபமாக நடந்த ஒரு சில இன்சிடென்ட், மறக்க முடியாத சில பிரச்சனைகள், பழைய நினைவுகளால மறக்க முடியாமல் நீங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதுவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயர்வு என்பது போல வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வைத்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் புதுவிதமான நிலைப்பாடுகள் இருக்கும். உயர்வு அபிவிருத்தி ஏற்படும் நாள். கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து வாழ்ந்து வந்திருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் அடிபடாத இடமே இல்லை எனலாம். எல்லா விஷயங்களிலும், எல்லா துறைகளிலும், எல்லா நேரங்களிலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் கூட உங்களுக்கு சில நேரம் அவமரியாதை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆகவே மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் மிக மிக கவனமாக இருந்தால் ஒரு சில வேலைகளை கவனித்துக் கொள்ளலாம். ராசிக்கான நிலைப்பாடு படி வியாபாரம், திருப்தியை தரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. முதலீடு சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும். சுப கிரக ஓரை. சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள். அனுகூலத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வம்பு வழக்குகள், சில பிரச்சனைகள் தீரும். கையெழுத்திடாமல் ஒரு சில வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக செல்லக்கூடியவர்கள், உடன் பயணிக்கக்கூடியவர்களுடைய குணத்தை தெரிந்து அதற்கேற்றாற்போல் நடக்க வேண்டும். அசௌகரியமாக சில நேரம் உணர்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். புதுமை நிறைந்த நாளாகும். எடுத்த வேலைகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே நடக்கும்.
இந்த நாள் எல்லா நன்மைகள் திருப்திகரமாக நடக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்திட இந்த நாள் ஏற்றமாக ஏறுமுகமாக இருக்க முருகப்பெருமானை வழிபடுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். இவை கோச்சாரத்தினுடைய நிலைப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானுடைய நிலைக்கேற்றாற்போல் உங்களுக்கு சொத்து, வீடு, வண்டி, உங்களுடைய ஆரோக்கியம், தைரியம், இரத்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஆக இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தினம் பூமி காரகனுக்குண்டான நாள், முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய குழந்தைகளுடைய நலனை உறுதி செய்யவும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக அமையவும், உங்களுடைய எல்லா விஷயங்களும் நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே விறுவிறுப்பாக நடக்கும். எந்த விதமான டயர்டோ ஒரு சோம்பலோ சோர்வோ இல்லாமல் வேலைகளை விறுவிறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். எப்பொழுதும் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களோடு அதிகமாக பேசி மறதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். பண வரவு ஏற்படும். சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அவர்தான் பொன் பொருளுக்கு அதிபதி. ஆடை ஆபரணங்கள் நல்லதொரு சேர்க்கை, பெரிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். எப்பொழுதுமே வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல பெயரே கிடைக்கும். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். காதலர்களுக்கு இந்த நாள் மிக சாதுரியமான நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. சில அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்கள் பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். தேவைக்கு இருப்பது போல சீக்கிரமாக பணம் கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய மாற்றத்தினால் வாய்ப்புகள் வரும். பாசங்கள் வெளிப்படும் நாள். சகோதரத்துவத்தோடு உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும். வியாபாரம் தொழிலில் களை கட்டும். தேவைக்கேற்றால் போல் பண வரவு உண்டாகும். இந்த நாள் சில விஷயங்களில் மட்டும் சற்று கவனித்து இருப்பது நல்லது. யாரிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரை சுப நிகழ்ச்சி செய்வது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்கள். ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் பகை ராசிகள். சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் கேது பகவானோடு இணைந்திருக்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம். அதிலும் வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். நட்சத்திர அதிபதி சந்திர பகவானை தினந்தோறும் வணங்குவது மனம் சம்பந்தமான கவலைகள், பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களோடு அந்யுன்யமாக இருப்பீர்கள். எல்லா விதமான செயல்களிலும் உங்களுக்கு தெய்வத்தின் துணை பரிபூர்ணமாக கிடைக்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமன் ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனச்சோர்வுகள் அவ்வப்போது வழிபடும். பொறுப்புகளினால் ஒருவிதமான மனக்கவலைகள் ஏற்படும். சுதந்திரமாக இருக்க முடியாது. எந்த வேலைகளையும் சுதந்திரமாக செய்ய இயலாது. யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டின் பார்வையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். சில அனுபவங்களினால், விஷயங்களினால் அனுபவங்கள் வெளிப்படும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தனைகள் உண்டாகலாம். அதிகாரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு தீரும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தேவையற்ற எண்ண குழப்பங்கள் இருக்கும். சிறு சிறு விவாதங்கள் வீட்டில் நடக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஆபீஸிலும் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றாக பேசியிருந்தவர்கள் கூட உங்களிடம் இருந்து விலகி போகலாம். வியாபாரத்தில் போக்கு திருப்தியை தரும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு அதீத திருப்தியை கொடுக்காது. ஏதோ செய்தோம், முதலீடு செய்தோம், கிடைத்தது என்கிற போக்கில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் காணப்படாது. எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டால் காலதாமதங்கள் குறையும். வளர்ச்சிக்குரிய வேலைகளும் ஒரு சில நிலைகளில் நடக்கும்.
உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாகவே நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும், சோர்வுகள் ஏற்படும், குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். உங்களை சுற்றிய சில கடன் தொல்லைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறாராக. அவருடைய காயத்ரி மந்திரத்தை திருப்திகரமாக முறையாக 27 முறை செய்தாலே போதும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அனுபவங்கள் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்கள் நீங்கும். தேவையற்ற விஷயங்கள், சில பிரச்சனைகள் அகல வாய்ப்புகள் உண்டு. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிருங்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். மேன்மைகள் நிறைந்த நாள். எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். வியாபார வேலைகளில் பொறுமையை கையாள வேண்டியது மிக மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். எதையுமே விறுவிறுப்பாக நடத்தக்கூடும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளை யோசிக்காதீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதித்த நல்ல பலனை தரும். இந்த நாள் உங்களுடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய குடும்பம் சௌக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தின் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பலன்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். எதெல்லாம் செய்யலாம், தவிர்க்கலாம், எந்த காரியங்கள் இன்றைய நாள் நடக்கும், எதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சாதுரியமான விஷயங்கள் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் தந்தையினிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் விநாயக பெருமானை, அதாவது சூரிய கணபதி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீர வேண்டுமானால், கேத்து பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் அகல வேண்டுமானால் விநாயக பெருமானைத்தான் நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். அவரை சரணாகதி அடைய வேண்டும். ஆகவே கடகராசி அன்பர்கள், வீண் பேச்சுக்கள் குடும்ப ரீதியாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாதீர்கள். யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள். வரம்புக்கு மீறிய விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். கவனமாக இருங்கள். சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த நாளை சுமூகமாக நடத்த முடியும் என்கிற கூடிய கோணத்தில் தான் உங்களுக்கு ஜோதிட பலன் சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய சேனலை தினந்தோறும் நீங்கள் அறிந்து கொள்ள, ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வார பலன், மாத பலன் உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படும். இந்த நாள் பண ரீதியாக கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் அவ்வப்போது வரலாம். ஆகவே மிக மிக கவனமாக பேச வேண்டும். வேலைகளில் ஈடுபட வேண்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போடுகிற கணக்கு வேறு, நடக்கக்கூடிய விஷயம் வேறு என்பதற்கு உங்களுடைய கணக்கு கூட தப்பாகலாம். ஆகவே எதையுமே நிறுத்தி நிதானமாக முடிந்த வரையில் விவேகமாக இருந்து செய்வதே நல்லது. வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருங்கள். உங்கள் துணைவர் வழியில் மட்டும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. துணைவர் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். உறவுகள் முகாந்திரமாகவும் நல்ல விஷயங்களை கேட்டு அறிவீர்கள். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நேர்த்தியாக சிந்திப்பீர்கள். நன்றாக செயல்படுவீர்கள். பக்தி நிறைந்த நாள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பண பிரச்சனைகள் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வருவது உங்கள் கையில் இருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகளை மட்டும் செய்யாதீர்கள். மிக மிக கவனமாக இருங்கள். உழைப்பு தான் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். உழைத்தால் தான் முன்னேற முடியும் என்கிற உணர்வை கொண்டவர்கள் கடகராசி அன்பர்கள். தெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள் தான். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். யாரிடத்திலும் வாக்குவாதங்களோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று யாரிடத்திலும் நிற்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை தோற்கடித்து விடுவார்கள். பேச்சில் நிதானம் தேவை.
பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனீஸ்வர பகவான் ராகுவோடு இணைந்திருப்பதால் வேலையில் கவனமாக இருங்கள். கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நிதானம் என்பது இருந்தால்தான் உங்களால் ஜெயித்து வர முடியும். எச்சரிக்கை தேவை. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும், தடைகள் விலகும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். ஆயிலம் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஏதிலும் நிதானம் தேவை. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி விலக்கி நல்ல நிலைக்கு வரப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் பல நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என எல்லாம் இறைவனை உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் நன்றாக வாழ நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் வான் மண்டலத்தில் நடக்கக்கூடிய கோச்சார நிலைகளை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். தினம் தினம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாறுபாடுகள் நேற்று இருந்தது இன்று இல்லை, இன்று இருப்பது நாளை இல்லை என்பது போல உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு ஏற்றபடிதான் பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்கள் மன நிம்மதியோடு இருப்பது, சில நேரம் வருத்தத்தோடு இருப்பது, சில நேரம் உங்களுக்கு மன மாற்றங்கள் ஏற்படுவது. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்றபடி திட்டமிடுவது உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் நினைத்த வேலைகளை மிக துரிதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டுங்க. அதே போல ஒரு சிலரை பார்க்க நினைத்திருப்பீர்கள். அந்த நபர்கள் இன்று உடனடியாக சந்திக்கக்கூடும். ஏதாவது ஒரு இடங்களில், வெளி இடங்களிலோ, அலுவலகங்களிலோ, பொது இடங்களிலோ நீங்களாக பார்க்க நினைத்த நபர்கள் அவர்களாக உங்களை தேடி வரலாம், அல்லது நீங்களாக போய் கூட சென்று பார்க்கலாம். அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் உதித்த உயிர்கள் ஒருவருக்கொருவர் சந்திப்பு என்பது இறைவனுடைய கட்டளை இல்லாமல் யாரும் ஒருவருக்கொருவர் சந்திக்க இயலாது என்பது இந்த பிரபஞ்சத்தின் விதி. இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியும். இதுவும் முன் ஜென்மத்தினுடைய தொடர்பாகவே அமையும். இதைத்தான் கர்மா என்பார்கள். ஆக இந்த நாள் சிம்மராசி அன்பர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. இதன் உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மானம் அவமானம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி உங்களுடைய கௌரவமே குலைந்திருக்கக்கூடும். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும். இதனால் வரையில் மதித்தவர்கள் கூட உங்களை கண்டு கொண்டாமல் கூட போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில இருக்கும். அரசியல், அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்திருப்பீர்கள். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியும் நடக்கிறது. ஆகவே சில நேரங்களில் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது. இந்த பிரச்சனைகளில் இருந்து மெல்ல மெல்ல நீங்கள் வெளியே வர இறை வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் உப்பில்லாமல் உணவருந்தி விரதங்களை அனுஷ்டியுங்கள். பழம்பால் எடுத்துக்கொண்டால் மிகவுமே நல்லது. சில தோஷங்கள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதி. அவரே சகோதரகாரகன், பூமிகாரகன், ரத்தத்திற்கு அதிபதி. ஆகவே செவ்வாய் பகவானுடைய வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு இந்த நாள் சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், அந்த இடத்தில் நீங்கள் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல உடல் தகுதியோடு ஆரோக்கியத்தோடு வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரம், தொழில் சீரும் சிறப்புமாக நடக்கும். மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இருந்தாலும் சில நேரங்களில் சோதனைகளும் இருக்கும். அதை தாண்டி வெளியே வர இறை வழிபாடு ஒன்றே சால சிறந்தது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நல்ல நிலைக்கு வருவீர்கள். தேக பலம் கூட மன நிறைவு உண்டாகும். புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். வருமானம் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். அநேக கோடி லாபத்தை பெறக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். உடல் உபாதைகள் நீங்கும். பல நன்மைகள் வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான சில யோக அமைப்புகளும் வர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட வேண்டும் என இறைவனிடத்தில் உங்களுக்காக மனதார வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் அன்றாடம் நகழக்கூடிய சில கிரக நிலைகள், சந்திர பகவானுடைய நிலைகள் பொறுத்துதான் உங்களுடைய மன அமைப்பு இருக்கும். அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாடு வெளியூர்களுக்கு சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. முருகப்பெருமானுடைய வழிபாடு சாலச் சிறந்தது. வாகன பழுதுகளை சீர்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலைகளில் இருப்பவர்கள் புதிய விஷயங்களை கையாள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் வரலாம். மற்றவர்களுடைய வேலைகளை கவனித்து செய்யக்கூடிய நிலைகள் உண்டாக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறினால் நல்ல லாபம் கிடைக்குமா, அல்லது வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு போகலாமா, இப்படி அல்லது ஊர் விட்டு ஊர் போகலாமா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். இடமாற்றம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப்புகளிடம் இருந்து எதிர்பார்த்தபடி ஒரு சில பங்கு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நிச்சயம் லாபத்தை பெற முடியும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு மன அமைப்பு உண்டு. வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். வெளியே வண்டி வாகன பயணங்களில் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சுக லாபத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை திருப்தியை தரும். சுப நிகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் திருப்திகரமாக உணர்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த பொருள் வரவு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வேலைகள் மேன்மையை தரும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் பலு கொஞ்சம் கூடும். பிறருக்கான செயல்களில் நீங்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு இருப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அன்பு வெளிப்படும் நாள். எண்ணங்கள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்திக்கிறோம். உங்களுக்காக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாகியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய் கிழமைக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் எப்படி, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உண்டாக்கக்கூடும் என்பதை முழுமையாக விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தின்படி கிரக நிலைகள் எப்படி இருக்கிறார்களோ, யார் எந்த வீட்டை பார்க்கிறார்களோ, சேர்க்கை எப்படி இருக்கிறதோ, அவர்களுடைய பார்வை எப்படி அமைகிறதோ, அதை பொறுத்துதான் உங்களுக்கு அந்த தினத்திற்கான பலன்களை இருக்கும். நீங்கள் எதை நினைத்தாலும் எதை செய்ய சொன்னாலும் சரி, நடக்கக்கூடியது நல்லதாக நடக்க தினந்தோறும் நவகிரக வழிபாடு மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய விருப்பப்படி எதுவுமே நடக்காது. அனைத்தும் நவகிரகங்களின் விருப்பப்படிதான் இன்றளவும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டிய நாள். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல ஊதியம் கிடைக்கும். வருமானம் உயருங்க. வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு இருப்பவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் என்பவர் அரிசி, நெல், நீர், உணவுக்கு ஆதாரமானவர். மாத்ருகாரகன், மனோகாரகன், தாயுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆக வேலை செய்பவர்கள், உணவகம் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கூட சில நேரம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சீராக இருக்காது. கடந்த நாட்களில் விட்ட வேலைகளை இந்த நாள் தொடர நினைப்பீர்கள். சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் மனதை மாற்றிக்கொண்டுதான் நீங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி நினைக்க வேண்டாம். எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்த நபர்களிடத்தில் மனவிட்டு பேசுவது நல்லது. அதே போல மாணவர்கள் படிப்பில் கவனித்திருப்பது அவசியம். வீட்டில் பெற்றோர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களிடத்தில் ஆதரவாக இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய விஷயத்தில் அன்பு கூர்ந்து பேசுதல் நல்லது. அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுதல், அவர்களோடு பக்கத்தில் இருந்து அவர்களை வழி நடத்துவது உங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையில் சுய காரியத்திற்காக குழந்தைகளிடத்தில் எந்த விஷயங்களையும் பகிராமல் இருக்காதீர்கள். அன்பு செலுத்துவது உங்களுடைய விஷயங்களுக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் துணைவருக்கும் நல்லது. ஆர்வங்கள் நிறைந்த நாளாகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களை,
உணவு சம்பந்தமாகவோ நீர் சம்பந்தமாகவோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள், சில உபாதைகள் தோன்றி மறையும். உணவில் மட்டும் கட்டுப்பாட்டோடு இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன அமைதி வேண்டும். இந்த நாள் இறைவனுடைய பணிகளில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்துவீர்கள். இறை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு அநேக கோட்டி லாபத்தை கொடுக்கும். மன அமைதியை உண்டு பண்ணும் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள். அனுகூலத்தை தரக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறையுங்க. கடந்த காலங்களில் செய்ய நினைத்த வேலைகள் இந்த நாள் தொடரலாம். முடியாத வேலைகள் கூட முடிக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் தான் செவ்வாய் பகவான். அவருக்கான தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது இந்த நாள் கோச்சாரத்தின்படி வான் மண்டலத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ, எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, சந்திர பகவான் எந்த வீட்டை பார்க்கிறாரோ, அவர் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ, அதை பொறுத்துதான் உங்களுடைய மனநிலை, இன்றைய நாளுக்கான வேலை, வருமானம், வாய்ப்பு, ஆரோக்கியம், மனம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாமே சந்திர பகவானுடைய நிலை வைத்து மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை, பார்வை, அவர்களுடைய அனுகிரகத்தை பொறுத்துதான் இந்த நாள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் அந்த கணக்கில் பார்க்கும் பொழுது ஜோதிட ரீதியாக விருச்சிகராசி அன்பர்கள் எண்ணம் தெளிவு இருக்காது. இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். அதிக யோசனைகள் இருக்கும். இனம் புரியாத சங்கடங்கள் இருக்கும். யாராவது ஒருவர் உங்களை வசைப்பாடலாம் அல்லது உங்களுடைய மனம் நோகும்படியாக செய்யலாம். உங்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவார்கள். ஆக எந்த விஷயங்களிலும் இந்த நாள் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. அதே போல வீடு, பத்திரம், மனை வாங்குவது, இடம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். கையெழுத்திடுவது ஒப்பந்தங்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. பங்குதாரர்களிடத்தில் பக்குவமாக பேசுதல் வேண்டும். பணம் ரீதியாகவோ அல்லது பழைய பிரச்சனைகளை பற்றியோ எடுக்காதீர்கள். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியமாக இருப்பது நல்லது. ஒரு சில வேலைகள் செய்கிறீர்கள், அதில் லாபம் வருகிறது என்றால் அதனை முன்கூட்டியே யாருக்கும் அறிவிக்க கூடாது. அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் அந்த வேலைகள் என்பது உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம். ஆக எந்த வேலையை நீங்கள் தொட்டாலும் செய்தாலும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கு மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதை பிறருக்கு எந்த ஒரு சொந்தங்களுக்கோ, பந்தங்களுக்கோ, உறவுகளுக்கோ, நட்புகளுக்கோ, யாரிடத்திலும் அதில் 2வது நபருக்கோ 3வது நபருக்கோ பகிராமல் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் சக்தி உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அந்த வேலைகள் மிகப்பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் உண்டாக்கும். இவை பிரபஞ்சத்தினுடைய விதியாக வரக்கூடியது. ஆக விருச்சிகராசி அன்பர்கள் குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நினைப்பீர்கள். கடன் வாங்கி யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்க வேண்டுமே தவிர எவரிடத்திலும் கடன் பெறக்கூடாது. அது உங்களுக்கு ஸ்திரமாக இருந்துவிடும். கடன் அடைக்க முடியாமல் கூட போகலாம். சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் வாங்கினால் சீக்கிரம் கொடுக்கலாம். சில அவயோகி நட்சத்திரத்தில் நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த கடல் உங்களுக்கு எப்பொழுதுமே அடையாமல் கூட மீண்டும் மீண்டும் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. சக வியாபாரிகளால் புதிய அனுபவங்கள் வரலாம். வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு அலைச்சல், வண்டி வாகன பயணங்கள் திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆகவே எதையும் திட்டமிட்டு செய்தால் நல்லது. வெளியே செல்பவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி வழிபட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு அநேக கோட்டி கோட்டி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேகமான அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும். ஓரளவிற்காவது மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசனங்கள் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் இருப்பது நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இறக்கம். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. விவேகமாக இருப்பது நல்லது. இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு செல்பவர்கள் சரியான நபரை அணுகி நீங்கள் இடம் கிரயம் செய்ய வேண்டும், வாங்க வேண்டும். அல்லது ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அவர்கள் தகுதியானவர்களா, அதற்குண்டான உரிமையாளர்களா என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பரிசோதித்து செய்வது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகள் என்னென்ன வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதற்கேற்ற பலனை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. குடும்ப விஷயமாக இருக்கட்டும், வெளி வேலைகளாக இருக்கட்டும், பொது காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் மிக முக்கியமாக தலைமை பண்புதான் ஏற்று இருப்பீர்கள். ஒரு ஆசிரியர்களில் பார்க்கும் பொழுது தலைமை ஆசிரியராக இருப்பீர்கள். கல்லூரிகளில் நீங்கள் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் ஏற்று நடத்துவீர்கள். எல்லோருக்கும் குருவாக இருப்பீர்கள். நிர்வாகத்தில் அதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அறிவுரை சொல்வார்களே தவிர தனக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து எந்த அறிவுரைகளையும் பெறமாட்டீர்கள். இந்த நாள் குடும்ப விசேஷங்கள் கைகூடி வரும். சுப காரியத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை தரும். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இயல்பாகவே இருக்கும். சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக வருபவர்களிடத்தில் கூட அன்பு காட்டி அவர்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் அதிகரிக்கும். பேச்சுக்கள் சிறப்பாகும். உயர் துறைகளில் இருப்பவர்கள், பதவி வகிப்பவர்கள், மூத்த அதிகாரிகளிடையே ஒரு சரி சமமாக பழக்கக்கூடிய போக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நாசுக்காக மற்றவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். தொழில்நுட்ப கோளாறுகளை துரிதமாக சரிப்படுத்துவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. புத்தி கூர்மை இருக்கும். நல்ல ஞானம், அறிவு, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். முயற்சிகளுக்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வியாபார போட்டிகளில் சற்று குறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் விவேகமாக சிந்தித்து செய்தால் இன்னும் அடுத்த நிலைக்கு முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே மன நிம்மதி, ஒற்றுமை, நல்லதொரு அந்யோன்யம், நெருக்கம் காணப்படும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக உங்களுடைய செயல்களில் சில மாற்றத்தை செய்வீர்கள். குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காகவோ திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்க நினைப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும். தெய்வ காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இறை சம்பந்தமான விஷயங்களை கேட்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் சித்திக்கும். புதியவர்களோடு சந்திப்பு நிகழும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். லாபத்தை பெறக்கூடிய சில வேலைகளை கவனிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். தடைகள் நீங்கும். உடல் உபாதைகள் அகன்று தேஜஸோடு இருப்பீர்கள். எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். இந்த நாள் சுப யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுக்காக எங்களுடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம், வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு இந்த நாளை தொடங்குங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு வேலைகளை கவனித்தால் மிக நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கிறார். அதிலும் செவ்வாய்க்கிழமை கலைத்துறையில் புதிய நல் வாய்ப்புகள் சித்திக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு புதிய நிலையை கொண்டு வருவீர்கள். எதிர்பாராமல் சில நல் வாய்ப்புகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது.
சின்னத்திரை, வெள்ளித்திரை, மிகப்பெரிய ஒரு துறைகளில் இருப்பவர்களுக்கு, ஆர்ட் டைரக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது டெக்னீஷியனாக இருக்கக்கூடியவர்கள், கலை ஓவியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும், லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வெளியூர்களில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ வரலாம். திருமணத்திற்கான சுப விஷயங்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள், ஈடுபாடு உண்டாக்கும். வேலை வாய்ப்புக்குண்டான வயதில் இருப்பவர்களுக்கான செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் உயரும், எதிர்பார்த்த அனுகூலத்தை பெறுவீர்கள். உங்களுடைய பொறுமையான குணத்திற்கும் நல்ல மனதிற்கு ஏற்றாற்போல் நல்லதொரு வரன் வது அமையுங்க. கடந்த கால பிரச்சனைகள் ஓரளவிற்கு முடிவுக்கு வரும். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் எல்லாம் அவமானப்பட்டிருந்தால் மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் கிடைப்பது போல இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள், பய உணர்வுகள் சற்று அகலும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சுக்கள் அமையும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். முகத்தில் நல்லதொரு பொலிவு, தோற்றங்கள் அதிகரிக்கும். பார்ப்பதற்கு தேஜஸாக இருப்பீர்கள். ஒரு பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொறுமை வெளிப்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு, அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு அனைத்திற்குமே ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். வருமானத்தை அதிகரிக்க செய்வீர்கள். பிள்ளைகளால் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். குழந்தைகளுடைய வழியில் நீங்கள் மிக ஸ்ரத்தையோடு செயல்படுவீர்கள். அவட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அழகு கோடம். நல்லதொரு தேஜஸும் வேகத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய ஓட்டம் குதிரை ஓட்டம் போல இருக்கும். புத்துணர்ச்சி பெறும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் பல ஏற்றங்களும் பல நன்மைகளும் பிறக்க எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம், ஆவணி மாதம் ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் கிரக ஓட்டத்தின்படியும், கிரக பார்வை, கிரக சேர்க்கை, கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டு நிலை, அதனுடைய காரகத்துவம் பொறுத்துதான் இந்த நாளுக்கான வேலைகளை உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய வாழ்வில் இன்றைய நாள் என்ன மாற்றங்கள் இருக்கும், இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து தெரிந்து கொண்டால், இதனால் தான் இப்படி நடக்கிறது, இதனால் தான் இப்படி வருகிறது என்பதை நீங்களே உணர்ந்து மனதை அமைதிப்படுத்துவீர்கள், மனதை அமைதியாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளில் நல்ல திட்டங்களை தீட்டுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்வதால் அதிக லாபமும் யோகமும் உண்டு. தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எந்த விஷயங்களுக்காகவும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய உயர்கல்வி பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கும். அவர்களுடைய கல்வி தேவைக்காக சில முயற்சிகள் நடக்கும். அவர்கள் விரும்பிய நிலையை உயர்த்தி கொடுப்பீர்கள். உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லவிதமாக அமைய நிறைய அற்புதங்கள் நிகழும் வாய்ப்புகள் உண்டு. தவறி போன சில விஷயங்கள், பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு வரக்கூடிய யோகம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடும். கருத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்வியல் குறித்த எண்ணங்கள் மேம்படும். இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், 7ஆம் இடம் என்பது நட்பு, மனைவி, தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்கள், அதாவது பங்குதாரர்கள். பொறுமையை கையாள வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு முதலீடு செய்யாதீர்கள். வரவேண்டிய பணத்தை பற்றி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வரலாம். அதிலும் ஆர்ட் துறைகளில் இருப்பவர்கள், கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், அதே போல சினிமா தொழிலில் ஈடுபடக்கூடிய பணியாட்கள் மற்றும் கலைஞர்கள், நடன நபர்கள், எல்லா துறைகளிலும் இருப்பவர்களுக்கு மாற்றமான ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். கனவுகள் பிறக்கும் நாள். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய ஒரு யோகத்தை பெறப்போகிறீர்கள். கும்பராசி அன்பர்களை, புதிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் நீங்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய மனது நல்ல குஷியோடும் குதூகலத்தோடும்
ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அனைத்து விதமான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதானம் தேவை. சிந்தித்து முடிவெடுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பல நன்மைகள் சேரும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இறைவனுடைய ஆசையினாலும் அருளாலும் பேராசையினாலும் நல்ல விதமாக நடக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் இறை பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் உங்களுடைய ராசி நீர் ராசி, அதாவது ஜலராசி என்பார்கள், மீனம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்பொழுதும் செய்வதுமே நல்லது. உங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் படி பார்க்கும் பொழுது இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனச்சோர்வுகள் அதிகரிக்குங்க. சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் அவர் இப்பொழுது இருக்கக்கூடியது 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர பாவகத்தில். இளையவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். பிறருடைய குணநலன்களை அறிந்து செயல்பட வேண்டியது நல்லது. மற்றவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உறவினர்களினால் அலைச்சல்கள் உண்டாக்கும். மீனராசி அன்பர்களுக்கு கடன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மன அமைதி அதிகரிக்க வேண்டிய நாள். உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ண போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனம் அமைதி பெறாது. அது தேவையில்லாத எண்ண ஓட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். மன அமைதியை இழக்கச் செய்யும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவர அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். பிறருக்கு தானம் செய்யலாம். நீர் கொடுக்கலாம். மோர் கொடுப்பதால் சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை, மன ரீதியாக சில கஷ்டங்கள் நிவர்த்தியாவதை பார்க்கலாம். அதே போல மன நோயாளிகளுக்கு, மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அல்லது விடுதிகளில் தங்கி இருப்பவர்களுக்கு, இந்த ஹோமேஜ் போன்ற இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். மன பாதிப்பில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆடை தானம், அன்னதானம் செய்தால் உங்களுடைய மனம் ஓரளவிற்காவது கட்டுப்படும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீங்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குமாக உங்களுடைய தீமைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த மேற்கூறிய எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய மனம் அமைதி அடைவதை நீங்கள் உணரலாம். எளிய பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும். ஜெயத்தை உண்டாக்குமாக. மீனராசி அன்பர்கள் எண்ண போக்கை அவ்வப்போது சிதைந்து போவதை கட்டுப்படுத்த தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். என்ன அலைமோதல் இருந்து கொண்டே இருக்கும். சரிவர முடிவெடுக்க முடியாது. எதையும் சரியாக பேச வேண்டும். இந்த நாள் உங்களுடைய வியாபாரம், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளியிடங்களில் அதிகம் பகிர வேண்டாம். ரகசியத்தை காப்பது நல்லது. உங்களுடைய சுய வளர்ச்சியை வெளியிடங்களில் சொல்லாதீர்கள். அப்படி சொன்னீர்களே ஆனால் அது எந்த அளவிற்கும் பயன்படாது. உங்களுக்கே பயனற்று போகுமாக. உயர்ந்த நிலைக்கு வளர 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 ரகசியத்தை காப்பது, ஒரு காரியம் முடியும் வரையில் வெளியிடாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனித்து இருக்க வேண்டும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம் விருச்சகம், மீனம் ரிஷபம் மகரம். பகை ராசிகள் மிதுனம் துலாம், சிம்மம் தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி என்பது தேவை. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சீரான திட்டங்கள் எதுவும் எடுக்க முடியாது. மனச்சோர்வு அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள் பற்றிய அனுபவங்கள் இருக்காது. யாரிடத்திலும் ஏமாறாதீர்கள். கையெழுத்திடுவது சரியல்ல. அலைச்சல்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானம் தேவை. பொறுமை அவசியம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன மாற்றத்திற்கு இறை வழிபாடு செய்வது, சந்திர பகவானை தியானிப்பது, அவருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்வது விசேஷம். உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவது இன்னும் நல்லது. யோகாசனங்கள், தியானம் செய்வதால் ஓரளவிற்கு மனம் கட்டுப்படும். எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக பல மடங்கு நன்மையாக அமையட்டும் என எங்கள் சேனல் சார்பாக உங்களுடைய ராசிக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய சுய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் உன்னதமான ஒளி பொருந்திய நாளாக, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திடவும், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.